ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கேட்டுங்கிற அனிமியோட செகண்ட் அண்ட் தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டோரி அந்த இன்னொரு வேர்ல்டுலேருந்து தான் கண்டினியூ பண்ணுறாங்க. அங்கே ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. அதுக்கு நடுப்புற கிங்கும் அதை சுற்றி நிறையா பவர்ஃபுல்லான மினிஸ்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த ஸ்டேஜுக்கு நடுப்பு வந்து மினிஸ்டர்ஸ்லாம் அவங்களுக்கு மேலே இருக்க சந்தேகத்தெல்லாம் கேட்கலாம். இப்போ ஒரு மினிஸ்டர் வந்து கேட்குறாரு, 60% ஆஃப் ராயல் கார்ட்ஸே நம்ம இழந்துட்டோம், அதுவும் ஒரே நாள்லேன்னு. ஆக்சுவலி இந்த வேர்ல்டில் வந்து இந்த கண்ட்ரி ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி, இவங்களோட ஆர்மி தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக, அதிலே 60% நம்ம இழந்துட்டோங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பருங்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை போயிட்டு இருக்கவோ எப்படி நீங்கள் இந்த கண்ட்ரி இதுக்கப்புறம் முன்னாடி கொண்டு போக போறீங்கன்னு கேட்குறாரு. இப்போ தான் பொறுமையாக கிங்கு பதில் சொல்கிறாரு. முதல்ல கொஞ்சம் அமைதியாக யோசிச்சு பாருங்க எல்லாரும். ஆமாம், நம்ம மேன் பவரில் அவங்களுக்கு மேலே அதிகமாக தான் அட்வான்டேஜில் இருந்தோம், ஆனால் இப்போ அந்த அட்வான்டேஜ் நம்ம இழந்துட்டோம். ஆனால் இப்போ அது கேள்வி இல்லை, நம்ம ஒரு கிங்டம்லேருந்து தான் இவ்வளோ லைஃப் போயிருக்கு. இப்போ ஆக்சுவலாக இருக்க வேண்டிய கேள்வியை நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இல்லையாங்கிறது தாங்கிறாரு. ஸோ பக்கத்து நேஷன் எல்லாருமே ஒன்றா அலைஸாக சேர்த்துக்கிட்டு இந்த சண்டே ஒன்றா சேர்ந்து பண்ணலாங்கிறாரு. அதே மாதிரி எப்பவும் கேபிட்டல் கிட்ட மட்டும் அவங்களை நெருங்க விடக்கூடாதுங்கிறாரு. இப்போ அங்கே இருந்த இன்னொரு வயசானவர் பேச வர்றாரு மெஜஸ்டிக்கிட்ட. 2 நாள் தான், வெறும் 2 நாள் தான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. நம்மளோட 60% சோல்ஜர்ஸ்லாம் அடிச்சாங்க. அப்புறம் நம்ம லேண்டில் வந்து நம்ம இருக்கப்பே வந்து நமக்கு முன்னாடி கேம்ப்லாம் போட்டிருக்காங்கங்கிறாரு. அவங்க பண்ணுற மேஜிக் சாசரிஸ் எல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை, அவங்க பக்கத்தில் எங்களால் நெருங்கவே முடியலங்கிறாரு. சண்டை போடுற ஃபீல்டு இல்லை யார்கிட்டையுமே. அந்த பேட்டில் ஃபீல்டில் போனவங்களா ரிட்டர்ன் வரட்டும், அவங்கள்ட்ட நம்ம கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் பொறுமையாக இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி அங்கே பேட்டில் ஃபீல்டுக்கு போன எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இப்போ கிங் எல்லாருமே அமைதியாக இருக்க சொல்லிட்டு அவரோட பாயிண்ட்டே சொல்கிறார், நம்ம காத்திருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 பக்கத்துலையும் குதிரைங்க எல்லாம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் ஹெல்ப் கேளுங்கிறாரு. உங்களால் கலெக்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ நேஷன்ஸோட ஹெல்ப்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடலாங்கிறாரு. இது நம்ம நாட்டுக்கான பிரச்சனை இல்லை, இது இந்த உலகத்துக்கான பிரச்சனைங்கிறாரு. இப்போ அந்த கிங்டமோட ஒரு ஜெனரலை காட்டுறாங்க. இப்போ அவங்க நெய்பரிங் நேஷன்ஸ்லேருந்து இவங்களால கலெக்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்கள்லாம் கூட்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரே கேம்ப்ல உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. அதாவது கிங் அவருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஷேர் பண்ணாமல் இவங்கள்ட்ட வேறு மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம கிங்டம்லேருந்து போன இம்பீரியல் ஆர்மிலாம் வந்து அவங்களை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அதனால் வந்து இப்போதைக்கு எங்களுக்கு சோல்ஜர்ஸ் தான் பத்தலை, உங்கள் ஆர்மி எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாளைக்குள்ள இந்த வாரை முடிச்சிடும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆக்சுவலி அந்த பக்கம் என்ன நடந்ததுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. இதை கேட்டால் அங்கே இருக்க சின்ன சின்ன நாட்டோட மன்னர்களும் அவங்க பேராசப்படுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க நாடு சோல்ஜர்ஸ்லாம் உள்ளே வந்து இந்த வாரம் முடிச்சு வச்சாங்கன்னா இது அவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி அவங்க நாட்டோட பேரும் ஹிஸ்ட்ரிஸ்லாம் வந்து ரொம்ப இடம் பிடிக்குங்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க ஒரு ஜெனரலுக்கு மட்டும் இது ரொம்ப தப்பாக தெரியுது. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சின்ன சின்ன நாட்டோட கிங்டம்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க வார்க்கு. இவர் ஒருத்தர் மட்டும் தான் இப்போ இங்கே ரிமைன் ஆயிருக்காரு. இப்போ அங்கே சண்டைக்கு போன ஆர்மிஸ் எல்லாம் காட்டுறாங்க. எங்கே இம்பீரியல் ஆர்மிலாம் இங்கே வந்து எல்லாத்தையுமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கிறாங்க. ஆனால் என்னால் இம்பீரியல் ஆர்மியை பார்க்க முடியலன்னு கேட்குறாரு. இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே பைனாக்குலரில் ஒரு மிலிட்ரி சோல்ஜர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விசில் சவுண்ட் மாதிரி கேட்குது. எல்லாம் மாநிலத்தில் பார்த்தா அங்கே இங்கே பிளாஸ்டாக நடக்குது. பொறுமையாக நிதானமாக செயல்படலாம், எனக்கு எது தப்பாக இருக்குன்னு சொன்னால் அந்த ஜெனரல் அங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன மலைகளுக்கு நடுப்புற சலசலப்பான்னு. ஆக்சுவலி அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா நிலசரி மாதிரி ஏதோ ஒன்று வருதான்னு. ஆக்சுவலி இவர் இப்போ அடுத்த நாள் காலையில் தான் கிளம்பி வந்திருக்காரு பேட்டில் ஃபீல்டுக்கு. அதுக்கு முந்தின நாள் நைட்டே மற்ற எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இப்போ அந்த பேட்டில் ஃபீல்டில் பார்க்குறாரு. இப்போ தான் நமக்கு அஃபீஷியலாக காட்டுறாங்க 10,000 பேர் இறந்து போயிட்டாங்களாம். இவர் கூட அந்த மற்ற எந்த நாட்டோட கிங்குமே இல்லை. இப்போ நம்ம மிலிட்ரி சைட் போட்டுட்டு இருக்க சண்டையை காட்டுறாங்க. டிராகன்ஸ் ஒன்று கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே ஹண்ட் பண்ணுறாங்க. 2வது நாளில் 40,000 பேர் இழப்பு. ஸோ இப்போ திரும்பி அதே கேம்ப்லேயே வந்து உட்காந்து அடுத்து என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவர் கூட டிஸ்கஸ் பண்ண கூட ஆள் இல்லை, எல்லாருமே போட்டு தள்ளிட்டாங்க. சரி பகலில் போனால் அவங்களை அட்டாக் பண்ண முடியல, நம்ம இந்த தடவை நைட்டில் போய் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு இவரு ரெடியாக வராரு. அவங்க கூட பகலில் நேராக சண்டை போட முடியாதான் அவங்களால தோக்கடிக்க முடியுது, நம்ம சைடில் போகலான்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் ரெடியாக வராங்க. பார்த்தா மிலிட்ரி சோல்ஜர்ஸ்லாம் பிக் பாஸ் மாதிரி எங்கேயும் ஓடவும் முடியாது ஒழிய முடியாதுன்னு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆப்போசிட்ல இருந்து வர புல்லட்ஸ் எடுத்துங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்போ அப்படியே மொத்த வாருக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்க சினாரியோஸ்லாம் காட்டுறாங்க. கழுகுகள்லாம் அங்கிருந்து வந்துருக்கு, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ இந்த கிங்டமோட கிங் கிட்டே ரிப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இறந்துட்டாங்கன்னு. அதாவது பேட்டில் ஃபீல்டுக்கு போனால் யாருமே ரிட்டர்ன் ஆகலங்கிறாங்க. இந்த கிங்க ஆமாம் இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். இப்போ அடுத்த பிளானே இவர் போறாரு, திருந்துற மாதிரியே தெரியல. எல்லா பார்டர்ஸ்ல இருக்க ஊர் மக்களையும் எவாக்குவேட் பண்ண சொல்றாரு. சாப்பிட்ற சாப்பாட்டுலாம் பாய்சன் கலந்து விட்டாங்க, இருக்க ரிவர்ஸ்லாம் பாய்சன் கலந்து விட்டுற சொல்றாரு. அதே மாதிரி அங்கே வளர்ந்துட்டு இருக்க பயிர்களையும் நெருப்பு வச்சுற சொல்றாரு. ஆக்சுவலி ரியல் லைஃப்ல செகண்ட் வேர்ல்டு வார்ல இதே தான் பண்ணாங்க ரஷ்யன்ஸ் ஹிட்லர் எதிர்த்து பண்றப்ப. இப்போ கிங்கோட பொண்ணு அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ வந்து அங்கே இருக்க மந்திரியை ரொம்பவே திட்டுறாங்க, எப்படி இந்த அளவுக்கு மேன்ஸ் எல்லாம் இறக்க விட்டீங்கன்னு. அதாவது எப்படி இந்த அளவுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டுருச்சு, எனிமி யாரு என்னன்னு கூட தெரியாம மோதுவீங்களான்னு கேட்டுருக்கா. இதை கேட்ட கிங்குக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது இந்த பிரின்சஸ் கிட்ட வந்து ஆர்டர் ஆஃப் த நைட்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்குவாட் இருக்கான். நல்ல கேள்விதாம்மா கேட்டேன், நீயே போய் ஆர்டர் ஆஃப் நைட்டோட போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வாங்குறாரு. என்னன்னா இவ்வளோ நாள் இந்த ஆர்டர் ஆஃப் நைட்ஸ் வந்து அந்த அளவுக்கு எந்த வேலையும் பார்த்தது இல்லையா, அதனால இதையாவது ஒழுங்காக பாருங்கிறாரு. இப்போ எங்கிட்ட நம்ம சைடு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை காட்டுறாங்க. ஏன்னா ஒரு வாரமாக இருக்கும் ஜப்பான் இந்த மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஆக்ஷன் எடுக்க போய், ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால ஜப்பான் சீக்கிரமே ஃபெயிலியர் ஆவாங்க, அப்புறம் நம்மள தேடி தான் வருவாங்கங்கிறாங்க.
ஆனால் அந்த வேர்ல்டில் இருக்கவங்களுக்கு மாடர்ன் வார்ஃபேர் பற்றி எதுவுமே தெரியலன்னு உங்களுக்கு தெரியல. சரி எப்படி இருந்தாலும் ஜப்பான் தோத்துறா நம்மள்ட்ட தான் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாரு. இப்போ சண்டை போடுற மாதிரி இருக்க எல்லா சோல்ஜர்ஸும் இறந்துட்டதுனால இனிமேல் தான் அந்த கண்ட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸ் ஆவாங்க. இதுதான் நமக்கும் கரெக்டான நேரம். உள்ளே போய் அந்த மக்களுக்குள்ள சிங்காய் அவங்களோட பொலிட்டிக்ஸ்லாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஏன்னா நம்ம ரிலீஜன்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி என்னென்ன ஃபேக்ட்ரிஸ்லாம் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ இந்த மாதிரி வேலை செய்ய ஏதாவது டம்மி இருப்பான் அவனை அனுப்பிவிடுங்கிறாங்க. ஓ அப்படியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டம்மி, இதெல்லாம் செய்யறதுக்கு ஒன்றே தான் நான் பண்ணி பண்ணியிருக்கேங்கிறாரு. எப்படி நான் மட்டும் போய் தனியாக அதை பார்த்துக்கிறேன்னு இவனு கேட்குறான். இல்லை நீ மட்டும் இல்லை, உங்க கூட ஏற்கனவே வந்து 60க்கும் மேற்பட்ட ஸ்குவாட்ஸ் எல்லாம் நாங்கள் அனுப்பிட்டோம், அதில் ஒரு ஸ்குவாடுக்கு நீ ஹெட்டுங்கிறாரு. தேர்ட் கமாண்ட் யூனிட்டுக்கு உடனே தான் நான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறேங்கிறார் ஹெட்டா. இப்போ அந்த தேர்ட் ரீகான் டீமோட நம்ம ஹீரோவும் போய் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். நமக்கு அதில் இருக்க ஒரு கேரக்டர்ஸாக காட்டுறாங்க. இதை பார்த்து அங்கே இருக்க ஒரு பொண்ணுக்கு லைட்டாக பிடிக்கல. என்னடா இவ்வளோ சோம்பேறியா இருக்கான், இவன் தான் நம்ம கேப்டனானு யோசிக்கிறா. இப்போ இவங்க டிவிஷன் கீழே இருக்க ட்ரெக்ஸும் கிளம்புது. ஒரு நார்மல் ட்ரெக்கு, ஒரு குட்ஸ்லாம் ஏற்றிக்கிற மாதிரி ஒரு ட்ரெக்கு, அப்புறம் ஒரு வெப்பன் ட்ரெக்கு. இப்போ இவங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வில்லேஜஸ் கூட சிங்காக ட்ரை பண்ணுறாங்க. பரவாயில்ல, நினச்சதோட இந்த இடம்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குங்கிறாரு கேப்டனும். என்ன இதெல்லாம் அமைதிங்கிறீங்களா, நான் இங்கே வந்ததுக்கு ஒரு ஃபேரிட்டேல பார்த்துருக்கலாம்னு நினச்சேங்கிறான் அவனும். அட்லீஸ்ட் ஒரு ட்ராகனே நான் இங்கே பார்க்கலான்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே பார்க்க முடியாது போல இருக்கேன்னு யோசிக்கிறான். எங்கே போனாலும் சுற்றி சுற்றி மனுஷங்க தான் இருக்காங்கிறான். இப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஆமாம், நீ தானே என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு இங்கே வரப்போ ட்ரெக்கில் இருந்தப்போ சொன்ன இங்கெல்லாம் கேட் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க, நீ தானே அவன்னு கேட்குறாரு. எனக்கு அந்த மாதிரி விச் கேர்ளாக இருந்தாலும் சரி, கேட் கேர்ளாக இருந்தாலும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி உனக்கு என்ன பிடிக்கும் கேப்டன் சொல்லி அவனு கேட்குறான். எனக்கு மேஜிக்கல் கேர்ள்னா ஓகேங்கிறாரு இவனும். அந்த பொண்ணு இவனை கேப்டனாக போட்டதுக்கு என்னத்தெல்லாம் நான் கேட்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த இடத்துல ஜிபிஎஸ்க்குலாம் எந்த டவர் இல்லைங்கிறதுனால இவங்க 3 ட்ரெக்கு மட்டும் தான் செல்ஃப் டிபெண்டாக இருக்கணும். அதனால வேணுங்கிற குட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கேம்ப் போடலாமான்னு கேட்குறாங்க. இல்லை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உள்ள வில்லேஜ்குள்ளே போய் இன்ஃபில்ட்ரேட் பண்ணலாங்கிறாரு. அங்கே இருக்க காமன் பீப்புள்ஸ் இதுக்கு மாதிரி கொஞ்சம் பேசியிருப்பாங்க. அதனால இவங்களோட லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ கற்றுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவர் பக்கத்தில் இருக்க ஊரை வச்சு ஒரு கிராஃப் மாதிரி ஒன்று போட்டுருப்பாரு. இப்போ அந்த மேப்பை வச்சு தான் நேவிகேட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு ஸ்மோக் மாதிரி ஒரு இடத்துல வந்து அங்கே போய் பார்க்குறாங்க. காட்டு தீ போல இருக்குங்கிறாங்க. ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருக்கு எல்லாமே. பார்த்தா அங்கே ஒரு மிகப்பெரிய டிராகன் தான் நெருப்பை கக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த டிராகனும் அப்படியே அங்கே நவுந்து போகுது. இவங்களுக்கு கொஞ்சம் அலர்ட்டாக வராங்க. பார்த்தா அது பாட்டுக்கு அப்படியே ஓரமாக போயிருச்சு. இப்போ நம்ம ஹீரோ அவங்க டீம் கிட்ட கேட்குறான், எதனால ஒரு டிராகன் வந்து இப்படி கம்ப்ளீட்டாக ஒரு இடத்த அழிச்சிட்டு போகணுன்னு. அந்த பொண்ணு ஜாலியாக கேட்குறான், ஏன் அந்த டிராகனை கூப்பிட்டு கேட்கலாமே, இது ஏன் இப்படி பண்ணிச்சுங்கிறத. எல்லா நேரத்தில் இப்படி ஜோக் பண்ணாத, அங்கே வில்லேஜில் அங்கே கேட்டப்போ சொன்னாங்க இதுக்குள்ள வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அப்படிங்கிறாரு. இவங்களும் அங்கே பக்கத்தில் கேம்ப் போட்டு வெயிட் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல மழையெல்லாம் பெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் நெருப்புலாம் அணைஞ்சிருக்கு. இவங்க ஸ்குவாடு வேறு ஏதாவது சர்வைவ்ஸ் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி முற்றி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே இல்லை, எல்லாருமே ஃபுல்லாக எரிஞ்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு மொத்த சர்வே எடுத்துகிட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அந்த லிஸ்ட்டெல்லாம். சரி இதெல்லாம் நம்ம ஹையர் அஃபீஷியல்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். ரிப்போர்ட் பண்ணால் அவங்களும் இதுக்குலாம் இந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல, எடுக்க மாட்டாங்கிற அவளும். அப்படியே பேசிக்கிட்டே அங்கே இருக்க கிணத்துல தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே போடுறான். பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த எல்ஃப் பொண்ணை காட்டுறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்கில் இப்போ அந்த எல்ஃபை இவங்க ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ டீமில் இருக்க அந்த இன்னொருத்தரும் ரொம்பவே எக்ஸைட்டட் ஆயிடுறான். நான் ஒரு பீஸ்கார கேட்டேன், பரவாயில்ல எல்ஃபாவது வந்துட்டான்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொண்ணு வந்து ரிப்போர்ட் பண்ணுறா. அவளோட வைட்டல்ஸ்லாம் நார்மல் ஆயிடுச்சு, அவள் ஜஸ்ட் ரெஸ்ட்டில் தான் இருக்கா, முழிச்சுக்குவா கூடிய சீக்கிரங்கிறா. சரி அவளை அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறா. இவன்ட்டையும் இவனு யோசிக்கிறான், இவளோட மொத்த வில்லேஜுமே எரிஞ்சிருச்சு, இவளை எங்கேயே விட்டுட்டும் போக முடியாது, இவ்வளோ ரெஃப்யூஜின்னு சொல்லி நம்ம கேட்டகரைஸ் பண்ணி கொண்டு போயிடலாங்கிறான். எங்களுக்குலாம் மனிதாபிமானம் ரொம்பவே இருக்குது, இல்லை எனக்கு இன்னும் இது ஏதோ சரியாக பண்ணலங்கிற அவள் ஹியூமனிட்டி இருக்கிறதுனால தான் பிளான் பண்ணுறோன்னு சொல்லி இவனு சொல்கிறான். அவள் நார்மல் சிட்டிசனாக இருந்தால் கூட யோசிச்சிருப்பேன், ஆனால் அவள் ஒரு ஹெல்ப்பாக இருக்கா, அவங்கள வேற நம்ப முடியலையேங்கிறா. இப்போ அங்கே இருக்க வில்லேஜஸ் கொஞ்சம் கொஞ்சமாக திக்கி அவங்க பாஷையிலே பேசுகிறான். அந்த மாதிரி பக்கத்தில் இருக்க வில்லேஜ் வந்து டிராகன்ஸ் அழிச்சிருச்சு, அது ஒரு ஃபயர் டிராகன்னு. ஸோ மிச்சம் அங்கே இருந்தது ஒரே சர்வைவர் தான், அவளே இப்போ இங்கே கொண்டு வந்திருக்கோங்கிறா. சரி இவளை இங்கே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகலாமா, நீங்கள் பார்த்துக்கிங்களான்னு சொல்லி கேட்குறான். இல்லை எங்களாலலாம் இப்போ இருக்க கண்டிஷனுக்கு ஹெல்ப்பை பார்த்துக்க முடியாது, இப்போ அந்த பக்கத்தில் இருக்க வில்லேஜ் அழிச்சிருச்சுன்னா அடுத்து எங்கள் வில்லேஜ் தான், நாங்களும் இப்போ சீக்கிரம் கிளம்பணுங்கிறாரு. ஏன்னா ஒன்ஸ் ஒரு ஃப்ளேம் டிராகன் வந்து ஹியூமன்ஸ் இல்லை எல்ஃபோட சென்ட்லாம் வந்து ஸ்மெல் பண்ணிடுச்சுன்னா, அதாவது அவங்களை எரிச்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டுக்கு திரும்பி வருங்கிறாரு. இவங்களும் சீக்கிரம் அந்த சிட்டியை விட்டு எவாக்குவேட் பண்ணுறாங்க, என்னென்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துருவாங்கன்னு. இப்போ அங்கே லேலேங்கிற ஒரு பொண்ணை அவரோட மாஸ்டரையும் காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த வில்லேஜில் இருக்க விசார்ட்ஸ்லாம் இவங்க தான், மேஜிக் யூஸ் பண்ணுறவங்க. மாஸ்டர் ரொம்ப புலம்புறா, எனக்கு இங்கே இருக்க எல்லா புக்குமே தேவை, எல்லாமே இம்பார்ட்டன்ட்னு. ஆனால் இந்த லோடு கொஞ்சம் தான் எடுத்து போகணுங்கிறலாம் ரொம்ப புலம்பிட்டு இருக்காரு. இப்போ இவனு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் லோட் பண்ணி விட்டு குதிரை நவுத்துறாங்க, நவர மாட்டேங்குது. அப்புறம் உங்களெல்லாம் சித்திருத்தே முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் தான் மேஜிக் யூஸ் பண்ணி நவுத்திட்டு கொண்டு போகிறான். பார்த்தா இப்போ அங்கே எல்லாமே ஒரு கும்பலாக நின்றுட்டு இருக்காங்க. டிராஃபிக் மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டால் முன்னாடி ஒருத்தர் உங்களை மாதிரி தான் ஓவர்லோட் பண்ணிட்டாரு, அதனால அவங்க காட்டேஜ் உடஞ்சிருச்சுங்கிறாங்க. இப்போ அங்கே புதுசாக நம்ம மிலிட்ரி சோல்ஜர்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ண போயிருக்காங்க. இதாங்க அந்த மாஸ்டர் ரொம்ப அதிசயமாக பார்த்துருக்கா, ஏன்னா ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி சோல்ஜர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை பார்த்து அந்த இல்லைங்கிற பொண்ணு நானும் போய் என்ன நடக்குது முன்னாடி போய் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். இவளுக்கு தான் காயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் போய் தொட்டு பார்க்குறான். அவன் மேஜிக் யூஸுங்கிறனால அவருக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆக்சுவலி அவங்க மேஜிக்குங்கிறனால அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹீலிங் போர்ஷன் மட்டும்தான். இப்போ தான் அந்த மிலிட்ரி சோல்ஜர் பொண்ணு வந்து பார்க்குறாங்க. இவங்க மெடிக்குன்னே இருக்கிறதுனால உங்களுக்கு அதை பற்றிலாம் நிறையா படிச்சிருப்பாங்க, அந்த நாலேஜ்லாம் இருக்கும், அதை வச்சு சொல்கிறாங்க குதிரை இந்த கீழே வந்ததுனால இவருக்கு வந்து ரிப்ஸ் உடஞ்சிருக்குன்னு. இதை கேட்ட அந்த பொண்ணுக்குலாம் ரொம்ப அதிசயமாக இருக்குது. நீங்கள் என்ன ஒரு ஹீலரான்னு கேட்குறா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கவே அந்த குதிரை இவங்களே அட்டாக் பண்ண வருது ஒரு மாதிரி. பார்த்தா சோல்ஜர்ஸ் அந்த குதிரை டக்குன்னு ஷூட் பண்ணிடுறாங்க. இப்போ இங்கே ஹீரோக்குள்ள இருக்க இன்னொரு சோல்ஜர் கேட்குறான், இதுக்கெல்லாம் நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும், நமக்கு கொடுத்த மிஷினை வேற, ஆனால் நமக்கு ஏதோ ரெஸ்க்யூ பண்ணிட்டு இருக்கோன்னு. ஏன்னா இவங்களை பார்த்துக்க சின்ன சின்ன லேண்ட்லார்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் எங்கே போயிட்டாங்க கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ பதில் சொல்கிறோம், ஆமாம் லேண்ட்லார்ட்ஸ்லாம் இருந்தாங்க, ஆனால் நம்ம கொண்டவங்களோட கவுண்ட்டில் அவங்களும் ஒருத்தவங்கிறான்.
அதாவது இந்த மாதிரி வேலை செய்யறதுக்குலாம் இந்த மொத்த சொல்லிசே நம்ம கொண்டுட்டு வாங்குறோம். இப்போ இன்னொரு சைடு ஒரு பேண்டிட்ஸோட கூட்டத்தையும் காட்டுறாங்க. இந்த மாதிரி டிராகன்ஸ் அட்டாக் பண்ணுறதுனால வில்லேஜஸ்லாம் சீக்கிரம் எஸ்கேப் ஆகிறவங்க அந்த இடத்துல போய் திருடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா இப்போ அந்த இடத்துல யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு தனித்தனி டார்க் கார்டு எமிராயோட வெசல்னு சொல்லிக்கிறா. அங்கே இருக்க பேண்டிட்ஸ் இவரை பார்த்துட்டு இது ரீப்பர் தான் சொல்லிட்டு பயந்து ஓடுறாங்க. ஆனால் ஒருத்தரையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே கொண்டுடுறா. இப்போ அந்த வில்லேஜஸ் அந்த வில்லேஜை காலி பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம மிலிட்ரி சோல்ஜர்ஸ் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணிட்டு. இப்போ இவங்க அந்த எவாகேஷன் பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு ஏத்தாப்புல ஒரு பொண்ணு வரா. பார்த்தா இப்போ இவங்க முன்னாடி பார்த்தா அந்த பொண்ணு தான். ஏன்னா இங்கே மெயின் ட்ரெஸ்லாம் இருக்கான்னு சொல்லி இவங்களுக்கு பார்க்குறாங்க. இவங்க ட்ரெக்கில் இருக்க சின்ன பிள்ளைங்களாம் இறங்கி போய் அது ஒரு ஆரக்கல்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பக்கத்தில் போகிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவையும் பார்க்குறா. அவளுக்கு ஏதோ தோணுது, இவ்வளோ இது என்ன வித்தியாசமாக ஒரு இரும்பா இருக்கேன்னு சொல்லி பார்க்குறா. உடனே அங்கே இருந்தால் சின்ன பையன் வந்து சொல்கிறான், குதிரையில் போகிறதோட இதில் போகிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறா. அப்படியா, நானும் இது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து உட்காந்துக்கிறா. ஆக்சுவலி இங்கே உட்காந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை, உட்காந்த இடம் தான் பிரச்சனையாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவாக்குவேஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ இருக்க இங்கே ரொம்ப சூடாகிட்டே இருக்குன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறோம் வண்டியிலேருந்து. பார்த்தா இவங்க அட்டாக் பண்ண அந்த ஃப்ளேம் ட்ராகன் இப்போ வந்துருச்சு அந்த இடத்துக்கு. அங்கேருந்து 2-3 கேரேஜஸையும் ஃபுல்லாக கொளுத்தி போட்டுருது. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு அந்த எல்ஃப் இப்போ எந்திரிக்கிறா. ஜப்பான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வண்டியில் இருக்க அந்த 50 கேலிபர் புல்லட்ஸ் வச்சு சுட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதோட ஸ்கின் ரொம்பவே திக்காக இருக்குது, புல்லட்ஸ்லாம் இம்பெனிட்டே ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த டிராகனும் ஃபயர் ப்ரீத் பண்ணுது, ஆனால் எந்த கேஷுவலிட்டியும் நடக்கல. இப்போ அந்த எல்ஃபா அவங்க லாங்குவேஜில் சொல்கிற அந்த டிராகனோட கண்ணை பார்த்து குத்துன்னு. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறா அதுக்கு ஒரு கண்ணு தெரியாமல் இருக்குது. இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸும் ஃபுல்லாக கண்ணை நோக்கியே சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டிராகனாலையும் இப்போ கொஞ்சம் அசைய முடியல. அதோட கண்ணை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அதுவும் இவங்க என்ன பண்ணுறாங்கிறத பார்க்க முடியல. இது ஒரு சின்ன ஓப்பன் பண்ணிட்டு ஆர்பிஜி ஃபயர் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த டிராகன் திரும்பினதுலேயே அந்த காற்று ஃபோர்ஸ்க்கு ஆர்பிஜி கொஞ்சமாக அது மேலே படாத மாதிரி போகுது. இப்போ அந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்க அந்த பொண்ணு வச்சு அவளோட வெப்பனை வச்சு என்னமோ பூமிக்கல்ல அடிக்கிறா. பார்த்தா அந்த இடமே பொழந்துக்குது. இது அந்த டிராகனை லைட்டாக நவுத்தி விட்டுருது. அந்த ஆர்பிஜியும் கரெக்டாக போய் அந்த டிராகனோட கையில் பட்டுருது. ஸோ இந்த சண்டையோட முடிவில் டிராகனுக்கு ஒரு கை போக அந்த டிராகன் பறந்து போயிடுச்சு. நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்து என்னால் நம்ப முடியல, நம்ம டிராகனே விரட்டிட்டோமான்னு கேட்குறான். பரவாயில்ல, நீ இதை என்ஜாய் பண்ணுறியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். இப்போ அந்த சண்டையில் இறந்தவங்களுக்குலாம் கிரேவ் மாதிரி வச்சிருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ஜப்பானில் அந்த பொண்ணு அழுதுருப்பா, அவ்வளோ மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த வில்லேஜ் மக்களும் இவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு காப்பாற்றுனதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்ததுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸுங்கிறாங்க. ஏன்னா இப்போ இவ்வளோ டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கு, அதனால் வந்து நாங்கள் இனிமேல் தனியாக இவங்களை விட்டுட்டு போயிடுவோங்கிறாங்க. ஸோ இந்த டிஃபென்ஸ் ஸ்குவாடுக்கும் கொடுத்த வேலை, அதனால இவங்களும் சரி நீங்கள் பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்குறாங்க. ஸோ அந்த வில்லேஜ் சீஃபை நம்பி போனவங்களாம் அங்கே போயிட்டாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் பேர் மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட இந்த குரூப்பில் நிற்கிறாங்க. இவங்களெல்லாம் நம்ம என்ன சார் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. நான் ஒரு ரெஃப்யூஜுக்காக பிளான் பண்ணேன், பரவாயில்ல 10 பேர் 15 பேர் தானே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவனு சொல்கிறான். இதை பார்த்து அந்த பொண்ணு சரி இவர் கொஞ்சம் நல்லது தான் போல இருக்கேன்னு சொல்லி சிரிக்கிறா. நீ சிரிச்சாலே ஏதோ சரியில்லையேன்னு சொல்லிட்டு இவனும் பார்க்குறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 எபிசோட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் போயிருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வரதான் சண்டையெல்லாம் இனிமேல் ரொம்பவே சூடு பிடிக்கும். இவ்வளோ நேரம் இவங்களாம் டேரெக்டாக சண்டை போட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி பாலிடிக்ஸோட சண்டை போடுறாங்க, ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கும் இருக்க பெரிய பெரிய கான்ஃப்ளிக்ஸ்லாம் வரும். ஸோ இந்த வீடியோ என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.